ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டியூட்டி பேட்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி வீடியோவில் நாம அதை பற்றி பார்க்க பார்த்தீங்கன்னா நம்ம பேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எக்ஸ்ட்ரா ஃபுட் ஒன்று வச்சாச்சு. எக்ஸ்ட்ரா ஃபுட் என்னென்னு இப்போ வீடியோவில் பார்த்துருப்பீங்க. வேறு ஒன்றும் இல்லை, சோளக்கதிர் தான். இந்த சோளக்கதிர் எப்படி வாங்கணும் எப்படி வைக்கணும்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஃபார்மில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வீக்குக்கு ஒன் டைம் இல்லைனா 2 வீக்கு ஒன் டைம் ஆட்டி இந்த சோளம் வந்து வாங்கி வச்சுருவோம். இந்த சோளம் நம்ம வந்து எப்படி வாங்கணும் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி வாங்கணும், என்ன ரேட்டு, அப்புறம் இது வந்து பேட்ஸுக்கு எப்படி வைக்கணும், அது எப்படி சாப்பிடலன்னா என்ன பண்ணணும், எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ முடிஞ்சவரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தா தான் உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் பேட்ஸ் வளர்க்கிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பிள்ளைங்கனே மறக்காமல் தட்டி விட்டுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து ஒன்றே உங்களுக்கு வரும். இந்த சோளக்கதிரி பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி ரேட்டு எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம்னா 50 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்கோம். 50 ரூபாய்க்கு வந்து நம்ம ஓரளவுக்கு வாங்கியிருக்கோம். அதாவது நம்ம ஃபார்முக்கு ஒரு டைம் வைக்கிற மாதிரியே 50 ரூபாய்க்கு ஆயிரும். இந்த அளவுக்கு வந்து இதை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். மேலே உள்ள தோலெல்லாம் உரிச்சா இந்த அளவுக்கு இருக்கும். ரொம்ப பிஞ்சு சோளம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடையிலே வாங்கணும். வாங்குறதுனால நீங்கள் நிறைய ஃபார்ம் மாதிரி அதாவது ஒரு 10 ஜோடி இல்லை 5 ஜோடி வச்சுருக்கீங்கன்னா எப்படியும் ஒரு நிறைய தான் வாங்குற மாதிரி இருக்கும். அப்படி நிறைய வாங்குறீங்கன்னா ஒன்றை உரிச்சு பார்த்து அங்கேயே வாங்குங்க. ஏன்னா பிஞ்சு சோளம்னு சொல்லுவாங்க. நீங்கள் வீட்டில் வந்து உரிச்சு பார்த்தீங்கன்னா அது பெரிய சோளமாக இருக்கும். அது பெரிய சோளமாக இருந்துச்சுன்னா அந்த பேட்ஸ் வந்து கொத்தி சாப்பிட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் சாப்பிடாது. இந்த வீடியோவில் காட்டுற பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வந்து இது வந்து பிஞ்சு சோளமாக இருக்கணும். அதை நீங்கள் கையை வச்சு லைட்டாக பிதுக்கி விட்டாலே அது வந்து அமுகிற மாதிரி இருக்கணும். நான் வந்து இப்போ செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். கையை வச்சு லைட்டாக அமுக்கியிருக்கேன் பார்த்தீங்களா, அமுக்கினோன்னா கை வந்து அந்த விரல் உள்ளக்கு போகணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பெரிய சோளம்னு அர்த்தம். அந்த பெரிய சோளம்னா பேட்ஸ் வந்து சாப்பிடாது. இந்த சோளம் பார்த்திங்கன்னா ஃபின்ச்சஸ் நம்ம வந்து வச்சே கிடையாது. அது வந்து சாப்பிடாது. நான் வந்து வச்சு பார்த்தேன், ட்ரை பண்ணி. நம்ம ஃபார்மில் வந்து ஃபின்ச்சஸ் சாப்பிடல. ஒன்லி ஆஃப்ரிக்கனுக்கும் லவ் பேர்டு, ஃபுல்லாக லவ் பேர்டுக்கு தான் அவ்வளோ போயிட்டுருக்கு. அதனால் லவ் பேர்டு வந்து அவ்வளோத்தையும் சாப்பிட்றோம். அந்த வீடியோவில் நான் வந்து காட்டுறேன் எப்படி சாப்பிடுது அப்படின்னு. ஏன்னா நான் பேட்ஸுக்கு வச்சதுக்கப்புறமா நான் வந்து வீடியோ எடுத்தேன். அதனால் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாக எல்லாமே நம்ம வந்து க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணோன்னே இந்த அளவுக்கு இருக்குது. அதில் 1-2 சோளம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. அந்த பெருசாக உள்ளது பார்த்திங்கன்னா நல்ல நம்ம சிக்கில் இருக்குது பார்த்திங்களா பேட்ஸு. அந்த சிக்கில் இருக்கிற பேட்ஸு கொடுத்திங்கன்னா அது ஓரளவுக்கு ஃபுல்லாக, ஏன்னா அது வந்து சிக்கு கொடுக்குறனால உடனே வந்து அது எல்லாத்தையும் காலி பண்ண பார்க்கும். ஏன்னா ஒரு 4 சிக்கு 3 சிக்கு வரைக்கும் பானைகள் இருக்கிறனால நம்மள்கிட்ட இப்போ எல்லா சிக்குமே ஓரளவுக்கு க்ரோத் ஆகிட்டு இந்த சோளம் வந்து வைக்கிறது முக்கால்வாசி சிக்கு வந்து நல்ல க்ரோத்தாக வந்து நெக்ஸ்ட் அவுட் ஆகும். அதனாலே நிறைய பேர் இந்த சோளம் வாரத்துக்கு ஒரு வாட்டியே கொடுப்பாங்க. அந்த சோளம் வந்து கொடுக்குறதுனால சிக்கு எல்லாமே நல்லா க்ரோத் ஆகும். அதே மாதிரி சீக்கிரமே ஃபீடிங் முடிஞ்சிடும். அதாவது இந்த பேர் வந்து இந்த சீக்கிரமே இதை வந்து ஃபீடாக எடுத்து அந்த சிக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டு அந்த பேர் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதான் அந்த பேர் வந்து கொஞ்சம் டயர்டாமல் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து பேட்ஸ் எக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டனாலே நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஃபுட் வந்து ட்ரை பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஃபுட்டு என்னென்ன வைக்கணும் அப்படின்றத நான் வந்து ஃபுல் லிஸ்ட்டாக நான் வந்து தனியாக ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலில் வீடியோலாம் போய் செக் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நம்ம ஃபார்மில் எல்லா அப்டேட்டும் நம்ம வந்து வீடியோவில் போட்டுட்ருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம லவ் பேர்ட் அப்டேட் பார்த்திங்கன்னா வரும். அதாவது ப்ரீடிங் அப்டேட், நம்ம சிக் அப்டேட் வந்து போடவே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு. அந்த வீடியோ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் அப்டேட்டில் வரும். அதனால் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் அப்டேட்டில் நீங்கள் என்னென்ன சிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபின்ச்சஸ் தான். ஃபின்ச்சஸுக்கு வந்து இதே டைமில் நம்ம வந்து அதுக்கு வேறு எக்ஸ்ட்ரா ஃபுட் வச்சுருந்தோம். ஃபின்ச்சஸ்க்குள்ளே எக்ஸ்ட்ரா ஃபுட்டும் உங்களுக்கு என்னென்னு தெரியணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. கமெண்ட்டில் கேட்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதனால் கமெண்ட்டில் கேளுங்க உங்களுக்கு தேவையானதை. நான் வந்து உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கேற்றாப்புல நான் வந்து வீடியோ போடுறேன். ஒருத்தர் வந்து நான் வந்து ஒரு சேல்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். அதாவது அந்த சுகர் கிளைடர் சேல்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்துருந்தேன், வேணும்னா கால் பண்ணி கேளுங்க அப்படின்னு. அது ஒருத்தர் வந்து கால் பண்ணி கேட்டுப்பார் போல், ராங் நம்பராக வருது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தார். அது அவங்க கொடுத்த நம்பரு நான் வந்து அப்லோட் பண்ணேன். பட் அது ராங் நம்பராக அது ஒரிஜினல் நம்பராக எனக்கு தெரியாது. சாரி பிரதர். உங்கள் ஃபார்மில் இருந்து ஏதாட்டி விற்கணும் இல்லை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன தேவையோ நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கோம், விற்று கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் சில சிக்கு வந்து நெக்ஸ்ட் அவுட்டே ஆயிடுச்சு. அதாவது லவ் பேர்டும் ஃபின்ச்சஸும் ஒரு 2-3 சிக்கு நெக்ஸ்ட் அவுட் ஆகிட்டு, லவ் பேர்டும் ஒரு 2-3 சிக்கு நெக்ஸ்ட் அவுட் ஆகிடுச்சு. அது போக பானையில் ஒரு 5-6 சிக்கு நெக்ஸ்ட் அவுட் ஆகிற மாதிரி இருக்குது. அதாவது இந்த கிளச்சில் நம்ம எல்லா சிக்கையும் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நிப்பாட்ட பார்க்க போகிறோம். அதாவது நம்ம பேர் வந்து எக்ஸ்ட்ரா ஆக்க போகிறோம். இப்போ நம்ம ஃபார்மில் 10 பேர் ப்ரீடிங்கில் இருக்குது. அதுபோக பார்த்திங்கன்னா 20 பேர் ஆக்க போகிறோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கேஜிலாம் செய்ய ஆரம்பிச்சாச்சு. கேஜி செஞ்சு நம்ம வந்து சிக்கு அவ்வளோத்தையும் நம்மளே வச்சுக்கிற போகிறோம். இப்போ வீடியோவில் பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. பேட் வந்து நைஸாக வந்துச்சு, சாப்பிட்டு பாருங்கள். இந்த பேர் பார்த்திங்கன்னா 4 சிக்கு பானைக்குள்ளே இருக்குது. அதனால் அதை வந்து சீக்கிரமே வந்து போட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1-2 நிமிஷத்துலேயே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டு ஃபுல்லாகவே அந்த ஒரு நாள்லேயே ஃபுல்லாகவே காலி பண்ணிடுச்சு. ஏன்னா நல்லா சிக்கு வந்து ஃபீட் பண்ணணும்ல. அதனால் எல்லாமே மேல் தான் முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக சாப்பிடும். மேல் வந்து ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ஃபீமேலுக்கு அது வந்து மாறி
அது வந்து ஃபீமேல் வந்து இற கேட்க மாதிரி கேட்கும். அந்த மாதிரி மேல் வந்து ஃபீமேலுக்கு மாற்றி ஃபீமேல் வந்து உள்ள சிக்குக்கு ஃபுல்லாக ஃபீட் பண்ணும். அது மாதிரி மேலும் உள்ளே போய் ஃபீட் பண்ணும். பட் ரெண்டும் சேர்ந்து நல்லாவே ஃபீட் பண்ணி சிக்கை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி விட பார்க்கும் சீக்கிரமே. அதுக்கப்புறம் நம்ம ஃபார்மில் பார்த்திங்கன்னா குளிர் டைம் ஆல்ரெடி போயிட்டுருக்கு. ரொம்ப இது வந்து விடிய கால டைம்லாம் ஓவராக குளிராக இருக்குது. அதனால் நம்ம ஒரு இந்த குண்டு பல்ப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அது 60 வாட்ஸ் பல்ப்பு, அந்த மஞ்சள் பல்ப்பு, அது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பல்ப் வந்து நம்ம ஃபார்மில் ஒன்று செட் பண்ணி வச்சுருக்கோம். பட் அது நைட்டு ஃபுல்லாகவே அது நம்ம ஃபார்மில் எரிஞ்சிட்டு தான் இருக்கும். அப்படி இருந்தும் நம்ம ஃபார்மில் ஒரே ஒரு குருவி வந்து டெத் ஆகிடுச்சு. அது வந்து சிக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அது வந்து சிக்கு கிடையாது, ஒரு பெரிய அடல்ட்டு ஃபீமேலு. அது என்ன பிரச்சனைனா எக்கு வைக்க முடியாமல் அது வந்து இறந்து போச்சு. நான் வந்து ஒரு நாள் வந்து அது கிட்டத்தட்ட ஒரு 4 எக்கு லே பண்ணிட்டு, பட் அது வந்து இன்னும் ஒரு எக்கு கடைசி எக்கு லே பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த எக்கு உள்ளே லாக் ஆகிடுச்சு போல். நம்ம வந்து ஒழுங்காக பார்க்கல, பட் எல்லா பேரையும் பார்த்துட்டு இருக்கனால அந்த ஒரு ஃபீமேலை மட்டும் நான் வந்து ஒழுங்காக கவனிக்கலை. அதுக்கடுத்து அது ஒரு மாதிரியாக ஒரே இடத்துல நின்றுச்சு. நான் போய் என்னாச்சு ஏதாச்சும் சொல்லி பார்த்து கொஞ்சம் செக் பண்ணி விட்டேன். பட் அடுத்த அந்த ஒரு மணி நேரத்துலேயே அந்த ஃபீமேல் பார்த்திங்கன்னா இறந்துருச்சு. இந்த எக்கு வந்து உள்ளே லாக் ஆகிடுச்சு. அது எக் வைக்கிற இடத்துல வந்து எக் லாக் ஆகிடுச்சு. அதனால தான் அது வந்து இறந்துருச்சு. அது என்ன ஃபீமேல் அப்படின்றத நான் வந்து லவ் பேர்ட் அந்த ப்ரீடிங் அப்டேட் போடச்சில நான் வந்து சொல்கிறேன். என்ன பேர், அது வந்து எத்தனை கேஜில் உள்ள பேர் எல்லாமே நான் சொல்கிறேன். அது வந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோ எல்லாமே நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மரத்தை வெட்டினதும் அப்படியே கிடக்குது, இன்னும் சீட்டு போடாமல். அந்த சீட்டை நம்ம வந்து உருவியாச்சு. அதாவது நானே மேலே ஏறி அந்த உடஞ்ச சீட்டை மட்டும் உருவியாச்சு. ஒரு புது சீட்டு இல்லை, செகண்ட் ஹேண்டில் ஒரு சீட்டு வந்து நம்ம ஒன்று வாங்கியிருக்கோம். அந்த செகண்ட் ஹேண்ட் சீட்டை வந்து தூக்கி போட முடியாத லெவலில் இப்போ இருந்துகிட்ருக்கு, ஆள் இல்லாத மாதிரி. அதை சீக்கிரமே நான் வந்து தூக்கி போட்டுட்டு நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன் எல்லாமே. அந்த ஆர்பர் சீட்டு போட்டக்கப்புறம் தான் நம்ம வந்து கேஜையும் ரொட்டேட் பண்ணி மாற்றுற மாதிரி இருக்கும். அதாவது கேஜ் அவ்வளோத்தையுமே செட்டாக மாற்றுறோம். எப்படின்னா கொடுத்துட்டு வேறு வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அப்படி இல்லை, நம்ம அந்த இருக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் நவுட்டி, அதாவது கொஞ்சம் கரெக்டான அளவில் நம்ம வந்து ஒவ்வொரு கேஜையும் செட் பண்ணி வைக்க போகிறோம். அப்படி வச்சா தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 6 இல்லை 9 கேஜி வரைக்கும் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து செஞ்சு வைக்க முடியும். நம்ம வந்து கேஜி வெளியில் வாங்குறதா இல்லை, எல்லாமே நம்மளே தான் செஞ்சிட்ருக்கோம். இப்போதைக்கு ஃபின்ச்சஸ் கேஜி 1 2 3 கடையில் கிடக்கு. அதாவது ஒன்று செஞ்சு முடிச்சிருக்கேன். இன்னொரு 2 கேஜி பார்த்திங்கன்னா அந்த ஃபின்ச்சஸுக்கு செஞ்சிட்ருக்கோம். அதாவது இப்போ தான் மூங்கிலே வெட்டி வச்சுருக்கேன் 2 கேஜிக்கு ஏற்றாப்பில். அடுத்து நம்ம பச்சை வலை வாங்கிட்டு செய்யச்சில் நான் வந்து அதையும் சேர்த்தே நான் நெக்ஸ்ட் அப்லோட் வந்து எல்லாத்தையும் போடுறேன், கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அதெல்லாம் பார்க்கணுன்னா என்ன செய்யணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து சேனலில் தெரியும் உங்களுக்கு. நம்ம சேனல் நேம் வந்து டியூட்டி பேட்ஸ் வேர்ல்டுன்னு எழுதி வச்சுருக்கோம்னா, நம்ம ஃபார்ம் பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. அதாவது தூத்துக்குடியில் உள்ள பக்கத்தில் தான். அதனால தான் நம்ம வந்து டியூட்டி, அதாவது தூத்துக்குடிக்கு ஷார்ட் ஃபார்ம் வந்து டியூட்டி. நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். அந்த டியூட்டி பேட்ஸ் வேர்ல்டுங்கிறது நம்ம வந்து ஃபார்ம் பேர் அதுதான் வச்சுருக்கோம். நம்ம ஃபார்மில் பார்த்திங்கன்னா பேட்ஸ் அண்ட் பெட்ஸ் எல்லாமே நம்ம வந்து வாங்க விற்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஃபார்ம்லேயும் அப்படி தான், நம்ம சேனல்லையும் அப்படி தான். ஏதாட்டும் வாங்கணுன்னாலும் சரி விற்கணுன்னாலும் சரி மறக்காமல் கமெண்ட் பண்ணாலே போதும். அதே மாதிரி நீங்கள் வந்து விற்கணும் அப்படின்னா வீடியோ அனுப்பிவிட்டாலே போதும், நம்ம வந்து விற்று கொடுத்துட்றோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சிக்கு நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, நெக்ஸ்ட் அவுட் ஆகிற டைமில் எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. சும்மா சாம்பிளுக்காண்டி ஒரு 2 பானையில் நம்ம வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கோம். இந்த சிக்கு வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு சிக்கத்தில் ஒரு 2 3 நாளில் அப்லோட் பண்ணுறேன். அதனால் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல்லைக்கான தொட்டு ஆளில் போட்டு வச்சுருங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் இந்த சிக்கு அப்டேட் போடச்சில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். யூஸர் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.